அன்னை மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் என்னது திருமண நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஜானவாசம்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து புறப்பட்டு எல்லாரும் மண்டபத்துக்கு வருவோம். மேளதாளம், வான வேடிக்கை எல்லாம் வச்சு ரொம்ப விமர்சனையா வருவோம். ஏன்னா, போன திருக்கல்யாணம் அப்படிதான் செஞ்சோம். இந்த திருக்கல்யாணத்தில இன்னும் கொஞ்சம் திட்டமிடுதல்களோடு, இன்னும் கொஞ்சம் செழிப்பா செய்யணும், செம்மையா செய்யணும், நல்ல பிளானிங்கா செய்யணும். ஏன்னா, ஒரு அனுபவம் வந்துருச்சு இல்லையா? முதல்லயே ஒரு திருக்கல்யாணம் பண்ணிட்டோம். தெய்வ திருமணம் செஞ்சுட்டோம். மீண்டும் ஒரு தெய்வ திருமணம், ஒரு திருக்கல்யாணம் செய்ய போறோம். அப்ப கொஞ்சம் நமக்கு அந்த அனுபவம் கை கொடுக்கும் இல்லையா? அந்த தன்மையில ரொம்ப விமர்சனையா அங்கருந்து எல்லாரும் நடந்து அந்த ஜானவாசம்னு சொல்லுவோம். பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு. மகாலட்சுமி தாயாரும், ஸ்ரீமன் நாராயணனும் நமக்கு யாரு? இந்த உலகத்திற்கே அவங்க தாயும், தந்தையும். அவங்களுக்கு ஒரு திருக்கல்யாணம் செஞ்சு பார்க்கணுங்கிறது, குழந்தைகளான நம்மளுடைய விருப்பம். அதனால நாங்க என்ன பண்றோம், அந்த தெய்வ தம்பதிகளை பிரிக்கக்கூடாது. பெண்ண போய் தனியா அழைச்சுக்கிட்டு வா, மாப்பிள்ளை போய் தனியா அழைச்சுட்டு வான்னு சொல்லி, அங்க கூட அவங்கள பிரிக்கக்கூடாது. 2 பேத்தையும் ஒண்ணாவே அழைச்சுட்டு வருவோம். அந்த தெய்வ தம்பதியர், அந்த திருவீதி வழியாக அந்த மேளதாளம், வான வேடிக்கையோடு அந்த அமைப்போடு அவங்க வந்து 2 பேரும் இணைந்து ஒண்ணா வருவது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதனால அவங்கள ஒண்ணா அழைச்சுட்டு வருவோம்ன்னு சொல்லி ஒரு அமைப்புல அது செய்றோம். அப்ப நாங்க ஒரு 5 மணிக்கு மண்டபத்திலிருந்து புறப்பட்டு, அந்த அம்மன் ஆலயம் சென்று, நிச்சயதார்த்தம் முடிந்து, அந்த ஜானவாசம்ங்கிற அமைப்புல அவங்களெல்லாம் அழைத்து வந்து மண்டபம் சேரும்போது, குறைந்தபட்சம் இரவு 8 மணி ஆயிடும். 8 மணிக்கு மேல எல்லாருக்கும் சிற்றுண்டி, டிஃபன் சாப்பிட்டு அவங்கவங்க ரெஸ்ட் எடுக்கலாம்.